உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. இறையருள் தேடி நதி என ஓடி இறைவனில் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. திருக்கரம் விரித்து அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரே வாருங்கள். திருக்கரம் விரித்து அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரே வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சூரங்களில் இன்னிசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. இறையருள் தேடி நதி என ஓடி இறைவனில் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இதய ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறப்பாக திரு இதய திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து திருப்பெயருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எதிர்நோக்கை வலுப்படுத்தும் தொடர்பாடல் என்ற மைய பொருளிலே இந்த திருப்பலியிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உலக தொடர்பு நாளை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த ஊடகம் சிறப்பாக இந்த தொடர்பாடல் இறைவனின் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற சென்றடையக்கூடிய ஒரு ஊடகமாக திகழ இறைவன் தந்த கொடையாக எண்ணி இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க
தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப்பட்டு அவரது உணர்வுகளால் பற்றி எரிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் உமது உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 46. இறை திருவார்த்தைகள் 1-7 மற்றும் 28-30 வரை. அந்நாட்களில் இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரவேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்கச் சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன்
அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார், நீ உயிரோடுதான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமையினின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தார், அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது.
உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. இயேசு 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்லர், மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக சிவகங்கை மறைமாவட்டம் இடைக்காட்டூர் திரு இதய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியை காண்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் அன்பான நாமத்திலே வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். வாழ்வு என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற கொடை. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு நாம் பெற்றிருக்கின்ற வாழ்வு. அந்த வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அது நிறைவாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வாழ்ந்து இறைவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நாம் அனைவரும் வாழ்ந்து இந்த உலகை இன்னும் அழகிய உலகாக மாற்ற வேண்டும். இறைவனது அன்பையும் அவரது அருளையும் ஆசிரையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் உருவாக்கியிருக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1-2 படிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை அழைத்த போது அவர் கொடுத்த வாக்குறுதி, நீ ஆசியாகவே விளங்குவாய். இறைவனது ஆசியை இந்த உலகிலே கொடுக்க, இறைவனது ஆசியை இந்த உலகிலே கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். மோசே ஆண்டவராகிய கடவுளை சந்திக்க விரும்புகின்றார்.
மக்கள் அவரை பற்றி கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்கின்ற போது கடவுள் தருகின்ற பதில், இருக்கின்றவர் நாமே, இருக்கின்றவர் நாமே. ஆக ஆண்டவராகிய கடவுள் நேற்று இன்று நாளை நம்மோடு இருந்து நமது வாழ்வை இன்னும் சிறப்பான வாழ்வாக மாற்றுவதற்கு விரும்புகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கடவுள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்ற கடவுள், நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற கடவுள். ஆகவேதான் யோசுவாவுடைய நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 நாம் படிக்கின்றோம், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் வருவேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவராகிய கடவுள் வாக்குறுதி தருகின்றார். ஆக விவிலியத்தினுடைய பல்வேறு பக்கங்களிலே நாம் பார்க்கின்றோம், நம் கடவுள் நம்மோடு இருக்கின்ற கடவுள், நமது வாழ்வை இன்னும் சிறப்பான வாழ்வாக மாற்றுகின்ற கடவுள். இந்த வாழ்வை நாம் அழகாக வாழ்ந்து இறைவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற கடவுள். ஆகவே நமது வாழ்வை அவர் எடுக்க விரும்பவில்லை, மாறாக இந்த வாழ்வை இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு கொடுக்க விரும்புகின்றார். ஆகவேதான் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக, எனக்காக, உலக நல்வாழ்வுக்காக, உலகத்தினை மீட்பதற்காக, இந்த உலகம் அவரை அறிந்து கொள்ள என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் தன் மகனை மனிதராக இந்த உலகிற்கு அனுப்பினார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய விருப்பம் நீங்களும் நானும் நிறைவாக வாழ வேண்டும், மகிழ்வாக வாழ வேண்டும், முழுமையாக வாழ வேண்டும் சொல்லி விரும்புகின்றார். ஒரு நிகழ்வு, அமெரிக்க நாட்டிலே மேரி கஷ்மன் என்கின்ற ஒரு பெண்மணி, அவருக்கு 5 குழந்தைகள். அவரது கணவர் ஒரு தனியார் நிறுவனத்திலே பணிபுரிகின்றார். கை நிறைய சம்பளம் வாங்கி மகிழ்வோடு குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திடீரென சம்பாதிக்கின்ற கணவர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். இதுவரை வேலைக்கு செல்லாத இந்த மேரி கஷ்மன் முதல் முறையாக வேலைக்கு சென்று பக்கத்து வீடுகளை சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது போன்ற சாதாரண வேலைகளை செய்து தன் குடும்பத்தினுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டுவதற்கு விரும்புகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 5 பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? குறைவான சம்பளம், அதைவிட அதிகமாக கணவர் படுத்த படுக்கையாக இருப்பது அவருக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. இந்த வேளையிலே தனது கடைசி மகன், 10 வயது நிரம்பிய மகன், பக்கத்து கடையிலே ஒரு ரொட்டி துண்டை திருடியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவனை தண்டித்தார்கள். இதை அறிந்த தாய் மிகவும் வருத்தப்பட்டார். ஆனால் அவன் உண்மையிலே அவன் அந்த ரொட்டியை திருடவில்லை. ஆனால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த தாய்க்கு மன கஷ்டத்தை கொடுத்த போது அவளுக்கு இன்னும் வேதனையாக இருந்தது. ஒரு புறத்திலே கணவர் படுத்த படுக்கை, போதுமான வருமானமின்றி குழந்தைகளை வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. அதைவிட அதிகமாக தன் அன்பு செய்கின்ற கடைசி மகன் இவ்வாறு ஒரு பழி சுமத்தப்பட்டானே என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே அந்த தாய், கணவர் பக்கத்து அறையில் தங்கி இருக்கின்ற போது பிள்ளைகள் அனைவரும் வீட்டுக்கு விட்டு வெளியே சென்றிருந்த வேளையிலே சமையல் கேஸை திறந்து வைத்து எப்படியாவது தற்கொலை செய்து வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் சொல்லி விரும்பி கேஸை திறந்து வைத்துவிட்டு அதை பொருதுவதற்காக தீப்பெட்டியை எடுக்க சென்ற வேளையிலே தன் வீட்டிலே இருந்த ரேடியோ வானொலி வழியாக ஒரு பாடல், அழகான பாடல் இசைக்கப்படுகின்றது. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசுவிலே எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நண்பர், இயேசுவே எனக்கு நண்பர், அவர் எனக்காக பாடுகளை அனுபவித்தார் என்ற பாடல் வரி வருகின்றது. அவள் மனதுக்குள்ளே கேட்கிறாள், இயேசு எனக்கு ஒரு நண்பராக இருக்கின்ற போது நான் ஏன் சாக வேண்டும்? வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசு எனக்கு ஒரு நண்பராக இருக்கிறார், அந்த இயேசு எனக்கு நண்பராக இருக்கின்ற போது நான் ஏன் என் வாழ்வை மாய்த்து கொள்ள வேண்டும் சொல்லி தன் திட்டத்தை மாற்றி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, குடும்பத்துடைய வாழ்வு முறையே மாறுகின்றது. ஏனென்றால் படுத்த படுக்கையாக இருந்த கணவர் சற்று நலமடைகின்றார், தெளிவு பெறுகின்றார். 5 பிள்ளைகளுக்கு போதுமான வருமானத்தையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்கின்றார். அந்த குடும்பம் வாழ்ந்து ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார். ஆகவேதான் நமது துன்பங்களை அறிந்தவராய் தனது பணிக்காக தம் திருத்தூதரை அனுப்புகின்ற போது உங்களை வெறுப்பார்கள், உங்களை அடித்து துன்புறுத்துவார்கள், உங்களை கஷ்டப்படுத்துவார்கள், இன்னல்கள் உண்டு, துன்பம் உண்டு, துயரம் உண்டு, இருப்பினும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த வாழ்வை கொடுத்தவர் இறைவன், வாழ்வுடைய ஆத்தர், இந்த வாழ்வை உருவாக்கியவர் நம் கடவுள். ஆகவே நிச்சயமாக இந்த கடவுள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றவர். துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, இருப்பினும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு சேர்ந்து இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நிகழ்விலே நாம் சிந்தித்தது போல அந்த மேரி கஷ்மன் எனக்காக இயேசு கிறிஸ்து நண்பராக இருக்கின்ற போது நிச்சயமாக என்னால் நல்லபடியாக வாழ முடியும் என்று சொல்லி நினைத்தது போல
நம்மோடு இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நமது வாழ்வை திண்ணமாக நமது வாழ்வை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போதும் வேண்டும். எதிர்நோக்கை வலுப்படுத்தும் தொடர்பாடல் என்ற மைய சிந்தனைகளை சிந்திக்கின்ற நாம் அனைவருமே எதிர்நோக்கு தான் நமது ஆதாயம், எதிர்நோக்கு தான் நமது வலிமை, எதிர்நோக்கு தான் ஆண்டவர் தருகின்ற பரிசு அருள். அந்த வாழ்வு என்ற அந்த கொடையிலே எதிர்நோக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். அவர் முன்னே செல்லுகின்றார், எனக்கு பின்னால் அல்ல, மாறாக இயேசுவின் பின்னால் நான் செல்கின்றேன் என்ற நம்பிக்கையிலே எதிர்நோக்கை நாம் நமது வாழ்விலை கடைபிடிக்கின்ற போது அந்த எதிர்நோக்கு நிச்சயமாக வலுப்படுத்தி நமது வாழ்வால், நமது வார்த்தையால், நமது செயல்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அந்த அறிவிப்புடைய மகிழ்வாக ஒரு தொடர்பை உருவாக்கி வாழக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு அருள காத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக திருத்தந்தையினுடைய அழைப்புக்கு ஏற்ப திருச்சபையோடு சேர்ந்து அகில உலக திருச்சபையோடு சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே எதிர்நோக்கை இன்னும் வலுப்படுத்துவோம். எதிர்நோக்கை வலுப்படுத்துவதற்கு நம்மிடம் இருக்கின்ற தொடர்பாடல், அதுபோன்ற சமூக ஊடகங்களை சிறப்பாக பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுனுடைய அன்பையும் அவர் தந்த வாழ்வையும் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக மாறக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் மன்றாடுவோம். திரு இருதய ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நம் அனைவருக்கும் நிறைவாய் நிலையாய் கிடைப்பதாக. ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஆ என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். நன்மை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற மன்றாடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லாத அன்பினால்
உம் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றைப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே இறைவா, புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியில் விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக.
வெள்ளம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றை வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே கிறிஸ்துவின் திருவுடலே கிறிஸ்துவின் திருரத்தமே கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளராகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசி வழங்கி காப்பாராக.
இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.